வேற? இல்ல பாட்டி, கதிர் காலையில டியூட்டில ஜாயின் பண்றேன்னு சொல்லிட்டு போனவ இப்ப வரைக்கும் காணோம். அவ ஆபீஸ்க்கு போனதுக்கு அப்புறம் ஒரு போன் கூட எனக்கு பண்ணல. நான் போன் பண்ணாலும் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. என்னாச்சோ ஏதாச்சோ தெரியல. இவ்ளோ நேரமாகியும் கதிர் இன்னும் வரல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பாட்டி. காலையில அவன் வேலைக்கு கிளம்பும் போதே அவன் கால்ல அடிபட்டப்பவே ஏதோ தப்பா தோணுச்சு. ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ? ஆமா பாட்டி, நீங்க இப்போ சொல்லும் போதுதான் எனக்கு ஞாபகம் வருது. அவனுக்கு ஏதோ ஆயிடக்கூடாது பாட்டி. சச்சே, இந்த மாதிரி நேரத்துல நீ அழக்கூடாதும்மா. அவனுக்கு ஒண்ணு ஆயிருக்காது. நீ அழாதம்மா. யாருக்கும் எந்த தீங்கும் நினைக்காத அவனுக்கு எந்த கஷ்டமும் வராது. போன இடத்துல ஒருவேளை அவனுக்கு வேலை அதிகமா இருக்குமோ என்னமோ. ஆமா பாட்டி, நானும் அதே தான் சொல்லிட்டு இருந்தேன். அவன் வந்துருவான், நீ கவலைப்படாத. அவன் எங்க போயிட போறான்னு. உனக்காக தானே அவன் அவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்கான். தைரியமாரு, அவனுக்கு ஒண்ணும் ஆயிருக்காது. என்னம்மா, என்ன பிரச்சனை? கதிர் காலையில வேலைக்கு போனான்ல, அவன் இன்னும் வரலப்பா. அவனோட போன் கூட சுவிட்ச் ஆஃபா இருக்கான். காலையில இருந்து ஒரு போன் கூட பண்ணலையாம்பா. அதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே. அவனோட பொறுப்பு இல்லாத தனம் தான் எல்லாருக்கும் தெரியுமே. பொண்டாட்டி மேலேயும் அக்கறை இல்ல, வேலை மேலேயும் அக்கறை இல்ல. அவன் தான் தோன்றித்தனமா சுத்துற ஆள் தானே. போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு எங்க ஊர் சுத்திக்கிட்டு இருக்கான். இப்படி பொறுப்பு இல்லாதவன வாழ்க்கை துணையா தேர்ந்தெடுத்தா இப்படிதான் கஷ்டப்படணும். இதுக்குதான் பெரியவங்க பேச்ச கேட்கணும்னு சொல்றேன். இதுவே நாங்க தேர்ந்தெடுத்த வாழ்க்கையா இருந்தா ஏதாவது தப்புனா உட்கார வச்சு பேசி புரிய வைக்கலாம். அவங்களா ஏத்துக்கிட்ட வாழ்க்கைனா இப்படிதான் நடக்கும். அழாததனா. சரி, இப்போ என்ன ஆச்சு? அந்த பிரச்சனை சரி ஆச்சா இல்லையா? தனா, இன்னும் பிரச்சனை முடியல. கதிர் ஃப்ரெண்டு கொடுத்து அனுப்பியிருக்கிறது நம்ம நாட்டுல தடை செய்யப்பட்ட மருந்தான். கதிரை கஸ்டம்ஸ்ல பிடிக்காம இவங்கள கேங்கோட பிடிக்கிறதுக்காக கதிரை ஃபாலோ பண்ணிட்டு போயிருக்காங்க. அவனுங்களும் எஸ்கேப் ஆயிட்டானுங்க. நல்ல வேலை, நம்ம கதிரும் மாட்டல. இவன் மாட்டி இருந்தானா இவன் மேல கேஸ போட்டு உள்ள தள்ளியிருப்பாங்க. கதிர் தலைமறைவா ஒரு இடத்துல இருந்து எங்களுக்கு போன் பண்ணான். அப்புறம் நாங்க போய் தான் இவனுக்கு தைரியம் கொடுத்தோம். ஏன் மாயா, நீ கூட என்கிட்ட சொல்லாம விட்டுட்டியே. சொன்னா நீ பயந்திருப்ப, அதனாலதான் சொல்லல. எப்படியாவது பெரியப்பா கிட்ட அவரோட செல்வாக்கை யூஸ் பண்ணி இவனை வெளியில கொண்டு வரலான்னு பார்த்தா அவரு இவனை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இவனை வீட்டுக்குள்ள விடலன்னா என்ன பண்றது? அதனாலதான் அவர்கிட்டயே சொல்லாம இவனை இங்க கூட்டிட்டு வந்தோம். இவன் இங்க வந்திருக்கிறது யாருக்குமே தெரியாதா? இல்ல, யாருக்குமே தெரியாது. இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு தான் அடுத்து என்ன பண்ணலான்னு பாக்கலாம். பாரு, உண்மையிலேயே கதிர் மேல எந்த தப்பும் இல்ல. இவன் கூட இருந்த ஃப்ரெண்டு தான் இவனை யூஸ் பண்ணி சிக்க வச்சிருக்கான். எனக்கு தெரியும் மாயா. இங்க பாருதனா, கதிர் மேல எந்த தப்பு இல்லைன்னு நிரூபிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்ல. அப்போ அது வரைக்கும் என்ன பண்றது? கதிர் எங்க இருப்பான்? போலீஸ் தேடி வந்தா என்ன பண்றது? கதிர் வீட்ல இருக்கிறது தெரிய வேண்டாம். இவனை இந்த ரூம்குள்ளேயே வச்சுக்கலாம். கதிர் இங்க இருக்கிற விஷயம் நம்ம 4 பேருக்குள்ளேயே இருக்கட்டும். இவனை பத்திரமா மறைச்சு வச்சுக்கலாம். தனா, பயப்படாத தனா. நம்ம மனசறிஞ்சு யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணல. நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. தனா,
நாங்க 2 பேரும் இருக்கோம்ல, எப்படியாவது கதிர் நல்லவன்னு நிரூபிச்சு இந்த பிரச்சனையில இருந்து இவனை மீட்டு கொண்டு வந்துருவோம். அதுக்கப்புறம் கதிர் வெளியே வந்தா போதும். யாராவது கேட்டா என்ன பண்றது மாயா? விடிஞ்சதும் அப்பா பாட்டி அம்மான்னு எல்லாருமே கேட்பாங்கல்ல மாயா. ஆ, கதிர புது கம்பெனில இன்சார்ஜா போட்டிருக்கிறதுனால ராத்திரி பகலா வேலை நடந்துகிட்டு இருக்கேன்னு அங்கேயே தங்கிட்டான்னு சொல்லிடு. நாங்களும் அதே சொல்றோம். எப்படியாவது சமாளிச்சிடலாம். கதிர் இங்க பாருடா, நீ எதுக்கும் பயப்படாத. தனா பாவம், இந்த மாதிரி நேரத்துல அவ டென்ஷனே ஆகக்கூடாது. நீ மூஞ்சிய தொங்க போட்டுக்கிட்டு எதையோ பறி கொடுத்த மாதிரி இருக்காத. ஆமா கதிர், நீயும் பயந்து அவளையும் பயமுறுத்தாத. ரிலாக்ஸ்டா இரு. மாயா, அங்க ரூம்ல பூஜைக்காக பூ எடுத்து வச்சிருக்கேன், கொஞ்சம் எடுத்துட்டு வாமா. சரி. அப்புறம் போய் பெரியப்பா, அப்புறம் மணி, சிவா, தனம் எல்லாரையும் கூட்டிட்டு வந்துரு. அவ மேல இருக்கா பாட்டி. அப்ப அவங்க மெதுவா வரட்டும், அவங்கள கூப்பிட வேண்டாம். போய் மத்தவங்கள எல்லாம் கூட்டிட்டு வா. சரி. நான் போய் பெரியப்பாவை போ. கூப்பிடுறேன். பத்மா, தீப்பெட்டி கூட. இன்னைக்கு பூஜையை நாம தான் பண்ணணும். தீபாரதனையை நான் காட்டி அவரை தொட்டு கும்பிட வைக்கணும். அப்படி மட்டும் அவர் பண்ணலைன்னா இன்னைக்கு பிரச்சனை வெடிக்கும். என்ன ஆனாலும் பாத்துக்கலாம். அவர் அண்ணனாவது அவருக்கு புத்தி சொல்லட்டும். அத்தை, நீங்க இப்படி வாங்க, நான் பாத்துக்கிறேன். அதான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம்ல. இல்ல அத்தை, நீங்க வாங்க, நான் பாத்துக்கிறேங்கிறல. கொடுங்க.